Question number 8. Find the arithmetic mean of the following data using step deviation method அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழ்காணும் பரவலின் சராசரி படிவிலக்க முறையில் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் வந்து 15 to 19 இன்டர்வலில் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வந்து 4 கொடுத்துருக்காங்க. 20 to 24ல 20, 25 to 29ல 38, 30 to 34ல 24, 35 to 39ல 10, 40 to 44ல 9ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் கொடுத்துருக்க டேட்டா. ஸோ சொல்யூஷன் பார்த்துடலாமா? Deviation method கான ஃபார்முலா வந்து x bar equal to a plus summation of fd divided by summation of f into c. So where d equal to x minus a divided by c. a வந்து assumed mean, c வந்து class interval அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ ஏஜ் கிளாஸ் இன்டர்வல் வந்து 15 to 19. ஸோ 14 to 5 to 19 to 19.5. அது வரைக்கும் என்ன? ஸோ அந்த இன்டர்வல்ஸ்லாம் நான் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே 19 வந்திருக்கு. 1 செகண்ட். இங்கே 19 வந்திருக்கு. அதே இங்கே என்னென்னு ஸ்டார்ட் ஆகிருக்கு? நெக்ஸ்ட் லெவல் 20 ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி கேஸில் நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே முன்னாடி வந்து 0.5 ரெடியூஸ் பண்ணணும், மைனஸ் பண்ணணும். 0.5 மைனஸ் பண்ணணும், இங்கே வந்து 0.5 ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதன்படி பார்த்தா 14.5ன்னு வருது. அதாவது நியூ இன்டர்வல் வந்து 14.5 to 19.5ன்னு கிடைக்கும். அதே வந்து நெக்ஸ்ட்டுக்கு வந்து 19.5 to 24.5ன்னு கிடைக்கும். இப்போ சீக்வன்ஸ் கிடைக்குதா? அதுக்காகத்தான் நம்ம இது பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 24.5 to 29.5ன்னு கன்வெர்ட் ஆகும். நெக்ஸ்ட்டுக்கு வந்து 32 34ல் வந்து 29.5 to 34.5ன்னு வரும். இதுக்கு வந்து 34.5 to 39.5ன்னு வரும். இதுக்கு வந்து 39.5 to 44.5ன்னு வரும். இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க கிளாஸ் இன்டர்வல்ஸு. நெக்ஸ்ட்டு மிட் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். மிட் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்? 14.5ஐயும் 19.5ஐயும் ஆட் பண்ணி அதை வர ஆன்சரில் 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு மிட் வேல்யூ கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு அதை தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ 14.5 19.5 ரெண்டையும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ண என்ன வரும்? 34வா? 34 டிவைடட் பை 2னா 17 கிடச்சிச்சா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் 19.5 24.5 44. ஸோ 44 டிவைடட் பை 2னா 22. அதே மாதிரி தான் 24.5 29.5 54 divided by 2 27 கிடச்சிச்சா? அதே மாதிரி ரிமைனிங் எல்லாத்துக்கும் அதே மாதிரி தான் 29.5 ப்ளஸ்ஸு 34.5 ரெண்டே ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் 32 கிடைக்கும். 34.5 39.5 ரெண்டே ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் 37. 39.5 44.5 ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 42ன்னு நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மிட் வேல்யூ ஃபைன் பண்ணணும். ஸோ மிட் வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டோம். வேல்யூஸ் ஃபைன் பண்ணணும்ல. இங்கேருந்து 3 வேல்யூ இருக்குது, இங்கேயும் 3 வேல்யூ இருக்குது, டோட்டலாக 6 வேல்யூ இருக்குது. ஸோ இங்கே ரெண்டு பார்த்துட்டோம்னா மிட் வேல்யூ வந்து நமக்கு 2 கிடைக்கும். இந்த ரெட்டில் வந்து நம்ம வேல்யூ ஃபைன் பண்ணியிருக்கோம்ல, அதாவது 27 அண்டு 32ன்னு நமக்கு மிட்டில் அந்த 2 வேல்யூஸ் கிடைக்கும். இதில் ஹையஸ்ட் எதுவோ அதை தான் நம்ம வந்து மிட் வேல்யூவாக கன்சிடர் பண்ணணும். அதுபடி பார்த்தா 32 தான் ஹையஸ்ட்டு. ஸோ நான் 32ன்னு மிட் வேல்யூ வந்து எனக்கு 32ன்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தாங்களோ அதை நான் அப்படியே நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ டி ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ டிவைடட் பை சி. இப்போ எக்ஸ் வந்து மிட் வேல்யூ நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. ஏ வந்து அஸ்யூம்டு மீன். அதன்படி பார்த்தா அஸ்யூம்டு மீன் என்ன? 32. அதானே மிட் வேல்யூஸில் வந்து நம்ம ஃபைன் பண்ணோம். அஸ்யூம்டு மீன் தான் அது. எக்ஸ் வேல்யூ வந்து நம்ம இங்கே ஃபைன் பண்ணியிருக்கோம் அது. ஸோ 17 மைனஸ் 32 டிவைடட் பை சி வந்து கிளாஸ் இன்டர்வல். ஸோ இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? 15க்கும் 19க்கும் எவ்வளோ இன்டர்வல் கேப் இருக்குது? 5 இருக்குது. ஸோ ரிமைனிங் எல்லாத்துக்கும் 5 இன்டர்வல்ஸ் தான் கேப் இருக்கும். ஸோ டிவைடட் பை 5. ஸோ 17 மைனஸ் 32 டிவைடட் பை 5னா மைனஸ் 15 டிவைடட் பை 5 மைனஸ் 3 கிடைக்கும். அதே 22 மைனஸ் 32 டிவைடட் பை 5னா மைனஸ் 10 டிவைடட் பை 5 மைனஸ் 2 வரும். 27 minus 32 divided by 5 na minus 5 divided by 5 na cancel பண்ணா minus 1 கிடைக்கும்.
அதே மாதிரி தான் இதுக்கும் ஃபைண்ட் பண்ணுறோம். அப்படி ஃபைண்ட் பண்ணால் 0 1 2ன்னு நமக்கு கிடைக்கிது. ஸோ அந்த வேல்யூஸில் எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு எஃப்டி நான் வந்து டி ஃபைண்ட் பண்ணிவிட்டேன், எஃப் எனக்கு தெரியும். இது ரெண்டையும் இப்போ மல்டிப்ளை பண்ண போகிறோம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் -12. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 20 - 2 40 -40. ஸோ 38 - 1 -38. அதே மாதிரி 24 × 0 0, 10 × 1 10, 9 × 2 18 கிடச்சிச்சு. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் ஆட் பண்ணால் சமேஷன் ஆஃப் எஃப்டி ஈக்குவல் டு -62 வரும். சமேஷன் ஆஃப் எஃப் வந்து 105ன்னு கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் வந்து நான் மீனுக்காரிய ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ ஏ வந்து என்னன்னு கிடச்சிருக்கு 32 அண்ட் சி வந்து 5ன்னு கிடச்சிருக்கு. அதாவது கிளாஸ் இன்டர்வல். சமேஷன் ஆஃப் எஃப்டி -62, சமேஷன் ஆஃப் எஃப் வந்து 105. இதெல்லாம் ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 32 + 6 -62 divided by 105 into 5. இதை கேன்சல் பண்ணால் எனக்கு 21 வரும். 21 62ல் இது பண்ணால் 2.95 வரும். ஸோ மைனஸ் சைன் இருக்குது. ஸோ -2.952ன்னு வரும். 32 + -2.952 ரெண்டே ஆட் பண்ணால் 32 - 2.952 ரெண்டே கழிச்சா என்ன வரும்? 29.048 கிடைக்கும். ஸோ மீன் வேல்யூ என்ன? 29.05. இங்கே 8 இருக்குது. ஸோ ஒன்று ஆட் பண்ணிக்கலாமா ப்ரீவியஸாக இருக்கிற நம்பரில்? ஸோ ஆட் பண்ணோம்னா 05ன்னு கிடைக்கும். ஸோ மீன் வேல்யூ வந்து 29.05 கிடச்சிச்சு. ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா?